பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவங்களை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. ரீசெண்டா நடந்த பொதுக்கூட்டத்துல நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுலயும் திமுக கட்சியை ரொம்பவே சாடி இருந்தாரு. மும்மொழி கொள்கை பத்தியும் மறுபடியும் ஒரு பாயிண்ட பேசியிருந்தாரு. இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை தமிழகத்துல எவ்வளவு பெருசா விடுச்சாலும் அண்ணாமலை அவர்கள் அது விடுற மாதிரி தெரியல. அப்படி அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு, இதுல விவேக் காமெடியோட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவரோட அனல் பறக்கிற ஸ்பீச் நேற்று ஃபுல்லா ட்ரெண்டிங் தாங்க. ஐபிஎல்க்கு அடுத்து அண்ணாமலை ஸ்பீச் தாண்டா அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப சோசியல் மீடியால இருக்கு. அதாவது அவர் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழகத்துல கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் மும்மொழிக்கு சம்பந்தமா கையெழுத்து போட்டிருக்காங்க. இதையும் தாண்டி திமுக என்ன நினைச்சாலும் இதெல்லாம் நடக்காது. அதாவது உங்க பசங்க எல்லாம் படிக்கலாம், எங்க பசங்க மட்டும் ஹிந்தி படிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்கயா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க.